வணக்கம். இப்பதான் தமிழர்களின் காவலர் மாதிரி வருவாங்க. ஆட்சி ஏறி 4 வருஷமும் திராவிடம் 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 தான் படிக்க வச்சுது, திராவிடம் தான் குடிக்க வச்சுது, திராவிடம் தான் குளிக்க வச்சுது, திராவிடம் தான் உங்களுக்கு பனியன் போட்டு விட்டுச்சு, திராவிடம் தான் உங்களுக்கு தலைவாரி விட்டுச்சு. திராவிடம் இல்லைன்னா நீங்க தலையில பூ வைக்க முடியுமா? திராவிடம் இல்லைன்னா ஸ்டைலா நீங்க கொண்டை போட முடியுமான்ட்டு பேசிட்டே இருக்கணும். திராவிடத்தை பரப்புறதுக்கு என்னென்ன வேலை உண்டு அத்தனையும் பண்ணுவீங்க. கள்ளத்தனமான எச்சத்தனமான வேலை பண்ணுவீங்க. அதுவே தேர்தல் வந்துச்சுன்னா கடைசி 5வது வருஷம் மட்டும் அந்த திராவிடத்தை அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு தமிழம் அப்படின்னு பலகையை மாத்திடுவீங்க. இந்த திருட போறவனுங்கெல்லாம் ஒரிஜினல் பலகையை மாத்திக்கிட்டு ஒரு அதாவது நம்பர் பிளேட்டை மாத்துவானுங்க தெரியுமா? சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி இப்ப வாக்குகளை உங்களுக்கு திருடணும். இந்த திருட்டு வாக்குகளை பெறதுக்காக இப்ப திராவிடம் ஒரிஜினல் உங்களோட பொய் பேரு பொய் திரை இருக்கு இல்லையா, அதை மறைச்சிக்கிட்டு இன்னொரு திரை எங்களுடைய உண்மையான அந்த திரையை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் 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 தமிழர்களே ஒன்று கூடுங்கள், தமிழர்களே நீங்கள் இதை பண்ணுங்கள், தமிழர்களுக்கு நாங்கள் தமிழ் மாணவனுக்கு 1000, தமிழ் புதல்விக்கு 1000, தமிழ் பெண்களுக்கு 1000 அப்படின்ட்டு தமிழ் தமிழ் இப்ப புகழ் பாடுவீங்க. அப்படிதான் அப்படியே அண்ணனை மாதிரியே தங்கச்சியும் அந்த கள்ளத்தனம் தான் செய்யறது. அந்த மொத்த குடும்பமும் கள்ளத்தனத்துக்கு பேர் போனது தானே. இப்போ எகிப்துல தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கான். அது இந்த அம்மாவுக்கு தெரிய வந்த உடனே அப்படி புல்லரிச்சு போயிடுச்சான். அப்படியே சந்தோஷத்துல கை கால் ஓடலையாம். தமிழ், என்னுடைய தமிழ் எகிப்து வரைக்கும் பேருக்குங்க. இப்பதான் இந்த அம்மா தூக்கத்துல இருந்தே முழிச்சிருக்கு. அவன் 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தான் தொல்மொழி. உலகம் முழுமைக்கு இருந்தது தமிழ் தான். தமிழ் தான் முதலில் மனிதன் பேசிய மொழி அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டான். இந்த அம்மா இப்பதான் எகிப்துல உள்ளதா தூக்கிட்டு வருது. இது கண்டிப்பா இந்த தொல்பொருளுக்கு ஆராய்ச்சிக்கு கண்டிப்பா மோடி அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சிக்கு உதவ வேண்டும். இதுல எந்த ஆரியத்தனமும் செய்யக்கூடாதுன்னு இந்த திராவிடத்தனம் இப்பதான் சங்குதுது. இதை தேர்தல் வரைக்கும் இப்படி கூவிக்கிட்டே இருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் அப்படியே படுத்துறோம். ஜெயிச்சா திருப்பி நம்மளை போட்டு வடச்சுட்டு நம்மளை என்ன சொல்றது சுண்டை காய்ச்சி எடுத்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்மள அப்படி விட்டு பிடிச்சி நம்ம காலில் ஒரு கயிறை கட்டி மாடை மேயும் போது காலில் கயிறை கட்டிக்கிட்டு ஃப்ரீயா விட்ட மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பாங்க இல்லையா எஜமானர்கள், அது மாதிரி தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம காலை கட்டி விட்டுட்டு நம்மளை கொஞ்சம் நம்ம போக்குல விடுறது. நமக்கு நல்ல ஆசையா புல்லு புண்ணாக்கெல்லாம் தருவாங்க. இதுல நீங்க மயங்குனீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமா அதே காலை பிடிச்சி எடுத்து ஒரே அடிதான், மரண அடிதான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுல அண்ணன் தங்கச்சி மொத்த குடும்பமும் மொத்த அமைச்சரவையும் விதிவிலக்கு கிடையாது. இதே அழிச்சாட்டியத்தை தான் அதிமுக பண்ணும். அதுக்கு தோலை தொங்கிட்டு வருதே ஒரு பாஜக, அதுவும் இதான் பண்ணும். ஒரு தலைதெரிச்சான் கூட்டம் ஒண்ணு வருதே, அதுவும் இதான் பண்ணும். அதனால கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கனாலே போதும். நீங்க சமகால அரசியலை நீங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க சமூக வலைதளத்துல, ஏன்னா முக்கியமான ஊடகம் யார் ஆள்றாங்களோ அவங்களோட தான் காட்டும். அவங்க செய்யாததையும் பெருசுப்படுத்தி காட்டும். அவங்க பக்கம் ஏதாவது தப்பு இருந்தால் அதை மறைச்சி காட்டும். ஆனா சமூக ஊடகத்தை ஒரு நடுநிலை பத்திரிகைகளை நடுநிலையாளர்கள் பேசுகின்ற விஷயங்களை நீங்க கொஞ்சம், ஆனா நடுநிலையாளர்களும் ஆபத்தானவங்க. அவங்களும் எவ்வளவு விஜய்ங்கிற ஒரு நடிகருக்கு ஆதரவு கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க புதுசா வராங்களாம், அவர் தமிழராம், அவரையும் நாம பகிச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. அதனால நடுநிலையாளர்களும் ஆபத்து தான். இருந்தாலும் எல்லாத்தையுமே கவனிச்சு உங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, அந்த புத்தியை கொஞ்சம் தீட்டுனீங்கன்னா போதும். நீங்க கண்டிப்பா யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சிருவீங்க. சரியான ஒரு நபருக்கு வாக்களிப்பீங்க. அதான் நம்ம விவசாயி சின்னம் தான் சரியான நபர், அவருக்கு வாக்களிப்பீங்க. இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதை அவருடைய அதிகாரப்பூர்வ தளத்திலேயே வெளியிட்டிருக்காரு. வாசிச்சு பார்த்தேன். அடடா, புலி பதுங்குதே, அப்படி பம்முதே. ஆமா, பின்ன அந்த அளவுக்கு நீங்க ஒரு தலைவனை, உங்களை வாழ வச்ச தலைவன், அதாவது தமிழ்நாட்டுல உங்க முகத்தை நீங்க ஒரு ஜாதிய கட்சியை ஆரம்பிச்சப்ப கூட நீங்க மக்கள் இதுல போய் சேர்ந்த மாதிரி தெரியாது. ஆனா அந்த தமிழீழ தலைவரை பத்தி பேசி, தமிழர்களின் வலியை பத்தி பேசி 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 தான் நீங்க முகம் தெரியும் நபரானீங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்குள்ள அந்த உத்வேகத்தை கொடுத்ததே உங்களை போன்றோரது. நீங்க மட்டும் இல்ல, உங்களை போன்ற இன்றைய பாசாங்குக்காரர்கள் இன்னைக்கு எல்லாருமே உங்களை மாதிரியே பாசாங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட ஒட்டிக்கிட்டு பணத்துக்கும் பதவிக்காகவும் அவங்க எல்லாரும் உரமேற்றி தான் அன்னை அதை உள்வாங்கி இன்னைக்கும் துடிப்போட
தண்டவாளம் மாறாம அதே பயணத்தை அதே தமிழினத்துக்காக நின்று போராடிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவர் மேல அவ்வளோ காண்டு. என் முன்னாடி உட்காந்துட்டு தலையாட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டானே, நான் சொல்லி கொடுத்த தலைவரை இவன் ஊர் ஊரா கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாம் கட்சியின் தலைவரா, மூன்றாம் பெரிய கட்சியின் தலைவரா இவன் வந்து அங்கீகரிக்கப்பட்டுட்டானேங்கிற பொச்சரிச்சல். நான் காலம் பூரா துண்டு சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஒரு கட்சியை அல்லாட வேண்டியது இருக்கு, பேரம் பேச வேண்டியது இருக்கு, அவனுக்கு முட்டு கொடுத்து நான் சாக வேண்டியது இருக்கு. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன்னு எனக்கே இப்போ தெரியல, யாரை எதிர்த்து ஆரம்பிச்சேனோ அவனுக்கிட்டே போய் என் பொழப்ப பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற இவருக்கு இருக்க துணிவும் துணிச்சலும் எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு பொச்சரிச்சல்ல நீங்க வந்து தலைவர் அவர்களை ஏதோ அண்ணன் சீமான் அவர்களை காண்டியத்துறதா நினைச்சு உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க அதுக்கு மன்னிப்பு, அது வந்து நான் பிறழ்ந்து பேசிட்டேன், ஒரு பிறழ்ந்து பேசுனது தான், ஒரு தவறுதல் தான் அதுல நடந்துட்டு, நான் சொல்ல வந்தது வேற, ஆனா அந்த டைம்ல என்னுடைய வாயில வந்த வார்த்தைகள் வந்து இப்படி பிறழ்ந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்க பசப்புனாலும், என்னைக்கு நீங்க இந்த திராவிட ராணி, திராவிட அயோக்கிய ராணின்ட்டு கனிமொழி அம்மையார்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் போய் தமிழினத்தை கொன்று குவித்து தமிழின பிண குவியல்ல இன்னிசை பாடி மகிழ்ந்த இந்த ராஜபக்சேங்கிற ஒரு அயோக்கிய சாம்ராஜ்யத்துக்குள்ள போய் கை குலுக்கி கை நனைச்சி அந்த வீட்டில் போய் பல்லெழிச்சிட்டு அதாவது பரிசு பொருட்களோட அப்படி உளமாற வாழ்த்திக்கிட்டு எங்க துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. என்னைக்கு ராஜபக்சேங்கிற ஒரு குடும்பத்தை போய் இந்த திமுக குடும்பமும் நீங்களும் போய் கையை குலுக்கி பல்ல காட்டிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே தலைவர் அவர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அதனால நீங்க மன்னிப்பு கடிதமா எழுதி தள்ளினாலும் சரிதான், இல்லை இன்னொரு கூட்டம் போட்டு பேசி தலைவர் அவர்களை புகழ்ற மாதிரி நடிச்சாலும் சரிதான். நீங்க நடிக்கிறீங்கன்னு தான் நாங்க புரிஞ்சுப்போம், எங்களுக்கு தெரியும் நீங்க நடிக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையான அக்கறையோ இனத்தின் மீதான அக்கறை, ஏன் உங்கள் சமூகத்தின் மீதே உங்களுக்கு அக்கறை கிடையாது, உங்கள் சமூகத்துக்கு மீது நீங்க அக்கறையா இருந்தீங்கன்னா அந்த சமூகத்தின் நலனுக்காக ஆரம்பிச்ச கட்சிய எந்த திராவிட கட்சி உங்களை வந்து நசுக்கிச்சோ ஓரந்தள்ளிச்சோ, உங்களை வந்து நம்ம கீழானோர் அப்படின்னு ஒரு கேட்டகரியில வச்சு உங்களை வந்து புறந்தள்ளி அசிங்கப்படுத்திச்சோ, உங்களை எழும்ப விடாம அடிச்சுதோ, எங்க இருந்தோ வந்து உங்களை அடிமையா வச்சு உங்களை தீண்டத்தகாதவர்கள்னு நடத்திச்சோ, அந்த கட்சியிலேயே கொண்டு போய் நீங்க வந்து உங்களை அடகு வச்சிருக்க மாட்டீங்க. அதனால இன்னமும் நீங்க எத்தனை லெட்டரா எழுதி தள்ளினாலும் சரிதான், எத்தனை மன்னிப்பு பதிவுகள் போட்டாலும் சரிதான், நீங்கள் தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சவங்க, தலைவர் அவர்களுக்கு துரோகம் பண்ணவங்க தான். இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் நீங்க திமுகவோட சேர்ந்து கொண்டு ஒரு அழிச்சாட்டி அரசியல் இல்ல ஒரு துரோக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் உறுதியும் தெளிவுமா சொல்லி, உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு இப்பதான் நமக்கு ஒரு கனவே இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம மூளையை தட்டி எழுப்பியிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆண்டிருக்காங்க, இல்ல அதுக்கு மேலேயுமே ஆண்டிருக்காங்க. எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா, எடப்பாடி, இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள்னு மாற்றி மாற்றி இந்த திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு. திராவிடம்னு இல்லாத ஒன்று அவங்க பரப்பிட்டு ஒரு பொய் வேஷத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டிருக்காங்க. இப்போதான் நம்ம கனவையே கேட்குறாங்க. மக்களுடைய கனவு என்னவா இருக்கும்னு தெரியாத இந்த கட்சி எப்படி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அடித்து சொல்ல முடியும். எப்போ ஒரு புதுசா ஒரு தலைவன் வாரான், முளைச்சிருக்க ஒரு குதிச்சான் தவக்கல கட்சி, அந்த தலை தெரிச்சான் கட்சியோட தலைவர் உங்கள் கனவை சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஏன்னா அவர் இப்போ அரசியலுக்கு புதுசு, அவர் அவுட் ஆஃப் வேர்ல்டுன்னு ஒரு நடிப்பு உலகத்தில் இருந்தார். இப்போவுமே அப்படிதான், அவர் செல்ஃப் கண்ட்ரோலில் அவர் கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கவே இப்போவும் சினிமா டயலாக்னு நினச்சி நம்ம சினிமா நாடகத்தில் இருக்கோம், சினிமா ஷூட்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பில் அதே மாதிரி டயலாக் டெலிவரி பண்ணுவாப்லையா. அதனால அவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு. அவர் இன்னொருத்தர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவார். இப்படி மாற்றி மாற்றி எப்படி திமுகவும் அதிமுகவும் நீ திருடன் இல்லை நீ தான் திருடன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி மூணாவதாக இப்போ ஒருத்தர் சேர்ந்துருக்காரு, நீங்கள் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீங்க ஊழல், இவர் ஊழலை அடிப்பாரு, இவர் வரி ஏய்ப்பு பண்ணுவாரு, இவர் அரசாங்கத்தை ஏமாற்றி கருப்பு பணத்தை பதுங்குவாரு, 42 பேர் 50 பேரை காவு வாங்கிட்டு பதுங்கி இருப்பாரு. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை மற்ற கட்சியை பார்த்து அதிமுக திமுக மாதிரியே இவரும் வந்து நீங்க தான் திருடங்க, நீங்க தான் பைத்தியம், நீங்க தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பாரு. இவரு சொந்த காலில் நிக்காத மாதிரி காத்துலயே மிதக்கிற மாதிரி தான் பேசிட்டு தெரிவாரு. இவரு வந்து உங்க கனவை சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தந்துடுறேன்னு ஒரு பசப்புரை பண்ணினாரு, நயமா பேசி வாக்க வாங்கினாரு அப்படின்னா கூட கொஞ்சமாவது நாம ஒத்துக்கலாம். ஆனா
ஏற்கனவே அப்பாறு காலத்துல இருந்து அப்பாறு ஆட்சியில இவர் மேயரா வேற இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப மகனை துணை முதலமைச்சராக்கி முதலைகளா பண முதலைகளா ஆகி பணம் முதலைகள் வயிறு வெடிச்சு வீங்குற அளவுக்கு பண முதலைகளா தெரியுறாங்க. பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டா கருணாநிதி குடும்பம் அப்படின்னு எழுதலாம் விடை. 100க்கு 100 மார்க் போடுவாங்க, இல்லை 10க்கு 10 மார்க் போடுவாங்க, இல்லை 1க்கு 1 மார்க் போடுவாங்க, முழு மார்க்கும் வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குடும்பம் இப்போதான் என்னவோ இவர் கட்சி ஆரம்பித்த மாதிரியும் இப்போதான் ஆட்சிக்கு வந்த மாதிரியும் 4 வருஷம் ஆட்சியில் உங்கள் கனவு என்னன்னு கேட்க முடியல. ஆனால் இப்போ உங்கள் கனவை சொல்லுங்க. அப்படியே கனவை சொல்லிட்டா அப்படியே கனவை அப்படி மெய்ப்பீச்சு காட்டி நம்மளை தாளாட்டி தூங்க வச்சுட்டு தான் இவருக்கு வீட்டில் போய் உட்காருவார். எதிர்கட்சியாக இருக்கும்போது மனுவா வாங்கி தள்ளினாரு. அந்த பெட்டி, அந்த மனு வாங்கின பெட்டியே இப்போ ஈயம் பித்தளை கடைக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி மனுவா வாங்கி வச்சு அந்த மனுக்கே எந்த தீர்வையும் கொடுக்காதவர் அந்த மனுக்கு மட்டும் தீர்வு கண்டிருந்தாருன்னா இவர் இந்த பசப்புரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இந்த நயவஞ்சக அரசியல் பண்ண வேண்டியதில்லை, இலவசங்களை அள்ளி வீச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மொத்த மனுக்களும் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நடந்த மொத்த அயோக்கியத்தனங்களும் தான் மனுவா வந்திருக்கும். அதை இன்னைக்கு நிவர்த்தி செஞ்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே அடுத்த வாட்டி இவரை எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம முதல்வரா தேர்ந்தெடுத்துடலாம். அதை செய்யாததுனாலதான் இன்னைக்கும் சென்னை மழையில மிதக்குது, சாக்கடையில மக்கள் வாழ்றாங்க, நாசகார திட்டத்தால அவதிப்பட்டு இருக்காங்க. இவர் இப்போ நம்ம கனவை கேட்குறாரு. நமக்கும் அவங்க பிள்ளைங்க எல்லாம் காண்ற கனவை நாம சொல்லலாம். உங்க பிள்ளைங்க மாதிரி தாங்க எங்க கனவும் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ அதுதான் எங்க கனவு. செந்தாமரை அவர்கள் என்ன கனவு காண்றாங்களோ அதுதான் எங்க கனவு. இன்ப நிதி துன்ப நிதியெல்லாம் என்ன கனவு காண்றாங்களோ அதுதான் எங்க கனவு. உங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் என்ன கனவு காண்பீங்களோ அதுதாங்க எங்களுக்கும் இருக்கும். நாங்களும் மனச பிறவிதான், அவங்கள மாதிரி ரத்தமும் சதயமானவங்க தான் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவங்க கனவே வேற. அடுத்தவனை அடிச்சு பிடிச்சி போட்டு அடுத்தவன் காசுல பாக்கெட்டை நிரப்பி வாழ்றவங்க, ஊரை அடிச்சு ஒலையில போட்டு வாழ்றவங்க, நாசகார திட்டத்தால ஜேன்னு வாழ்றவங்க, ராஜபோக வாழ்க்கை வாழ்றதுக்காக மொத்த தமிழகத்தை கூறு போட்டு விற்கிறவங்க. இவங்க காண்ற கனவை நாம காண முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. கண்டிப்பா நாம இவங்க காண்ற மாதிரி கனவு காணவே முடியாது. நமக்கு ஒற்றை கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையாளன் ஆட்சி செய்யணும். ஒரு நேர்மையாளன் ஆட்சி செஞ்சிட்டாலே நம்முடைய கனவுகள் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த கனவுகளை அவன் கண்டிப்பா நனவாக்கி தந்துருவான். அதனால எங்க கனவை நாங்க சொல்லட்டுமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சி ஒழியணும். உங்களுடைய ஆட்சி ஒழியறது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியும் ஒழியணும். எந்த மதவரி இனவரி கட்சிகளும் வந்துடக்கூடாது. கூடவே இந்த இருந்த வானர கூட்டம் தாவேக ஆட்சியும் வந்துடக்கூடாது. எங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒற்றை கனவு தான் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஒற்றை கனவு நிறைவேறினாலே இந்த மொத்த தமிழ்நாடோட அத்தனை கனவுகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஏன்னா இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மெஜிஷியனோ இல்லைன்னா அதிசய பிறவியோ கிடையாது. அதுவும் நீங்க சீர்குலைச்சி வச்சிருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த இந்த தமிழகத்தை லஞ்சம், ஊழல், கட்டுப்பாடற்ற போதை சாம்ராஜ்யம், அடிதடி, வெட்டுக்குத்து, புறையோடி போன சமூக சிந்தனை, ஏற்றத்தாழ்வுகள், நீங்க கூறு போட்டு வச்சு தலைகீழா மாத்தி வச்சிருக்க இந்த தமிழகத்தை சரி பண்றதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஆனா ஒரு நேர்மையான ஆட்சி அமைஞ்சிட்டா இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் சீரமைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கனால எங்கள் கனவு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைவதே எங்கள் கனவு அப்படிங்கிறத ஐயா முதல்வர் அவர்கள் காதுல நாங்க சத்தமா தெளிவா சொல்லிக்கிறோம். ஏன்னா வயசுக்கு வளர்றதுனால காதுல விழாம இருக்கலாம், மனசுக்குள்ள போகாம இருக்கலாம். அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைவதே எங்கள் கனவு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி பாருங்களேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு பொங்கல் பரிசு கொடுக்கவே இல்லை. அப்போ அதில் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அடுத்தது ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்க, வருடந்தோறும் தந்தால் மறந்துடுவாங்க. திமுகவோட அயோக்கியத்தனங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ இந்த பெருத்த அயோக்கியத்தனத்தை மடமாற்றி விடணும், மழுங்கடிக்கணும், மறக்கடிக்கணும்னா மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்து தான் உங்களை மழுங்கடிக்கணும்னு உங்களுடைய ஈனத்தனமான புத்தியை இந்த திராவிட கட்சிகள் நன்கு புரிஞ்சதுனால ஒரு 2-3 வருஷம் பொங்கல் தொகை கொடுக்காம இந்த பொங்கலுக்கு தேர்தல் வர்றதுனால இந்த வருஷம் பொங்கல் தொகையா 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மகளிர் உரிமை தொகை முதல்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு அத்தனை பேருக்கும் கிடையாது, பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அத்தனை திமுக குடும்பங்களுக்கு, திமுகவுக்கு ஓட்டு போட்டதாக கருதப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு தான் அந்த உதவி தொகையை போச்சு. எத்தனையோ அரசு ஊழியர் பெண்களுக்கு இந்த உதவி தொகை போச்சு திமுக குடும்பத்துல. அவங்களுக்கு எதுக்கு உதவி தொகை?
அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்களே. ஆனா அவங்களுக்கும் போச்சு. கார் பங்களா இருக்கவங்களுக்கு கிடையாதுன்றது. ஆனா திமுக காரங்களுக்கு கார் பங்களா இருந்தா அவங்களுக்கு உரிமை தொகை போச்சு. அடுத்தது இது வந்து பாதி பேருக்கு தானா, அப்ப மத்தவங்க எல்லாம் மகளிர் கிடையாதா அப்படின்னு உடனே இப்போ வந்து அதுக்கு இப்போ ஒரு போன வருடமோ இல்லை இப்போவோ சமீபத்துல தான் மிச்ச மீதி உள்ளவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படணும்னு கொடுத்தீங்க. அப்ப அதுல கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துல அதுல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டீங்க. அடுத்தது இப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சு போச்சு, மக்கள் நம்மள வந்து ஏறி மிதிச்சிட்டு யாரையோ ஆட்சியில அமர்த்த போறாங்க, நம்ம நாற்காலி ஆட்டம் கண்டுடுச்சு, நம்மளுடைய ஆட்சி உளுத்து போயிடுச்சு, நம்முடைய மக்கள் விழித்து கொண்டாங்க, கண்டிப்பா நம்முடைய ஆட்சி அகற்றிடுவாங்கன்னு பதட்டமும் பயமும் வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா அந்த உரிமை தொகையை 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முந்தைய தொகை, புதிதாக கொடுக்கப்பட்ட இந்த மகளிருக்கு 3 மாதங்களுக்கு முந்தைய தொகையும் சேர்த்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த காசு இல்லை. உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாக்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஏற்கனவே பேசின போக்குவரத்து ஊழியர்களோட சம்பளம் நிலுவையில் இருக்கு, அதை கொடுக்க காசு இல்லை. இப்படி செவிலியர்கள், இன்னும் நிறைய மருத்துவர்கள், அது இதுன்னு நீங்க பொறுப்பேற்க வேண்டிய காசு, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு, நீங்க தான் அதுக்கு சம்பளம் கொடுத்தாகணுங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட அந்தந்த பணியாளர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஊரக வளர்ச்சி துறையில இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களும் வந்து போராடுற அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஓட்ட மகளிர்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதுக்கு எத்தனை கோடி ஆயிருக்கும்? இப்ப இந்த கோடி எங்க இருந்து வந்தது? தெருக்கோடியில சும்மா கிடந்ததா, இல்ல கூவம் ஆத்துல சுத்தப்படுத்தும் போது அதுக்கு ஒதுக்குன பணம் ஏதாவது கிடைச்சுதா, எப்படி இல்ல வீட்டுல திடீர்னு உங்களுக்கு பணங்காட்சி மரம் வந்து இதுக்கு மட்டும் முளைச்சி பணமா கொட்டிடுச்சா, அட்சய பாத்திரம் ஏதாவது கிடைச்சிருக்கா? உங்களுக்கு மழை நீர் வடிகால வந்து கோடிக்கணக்கில் செலவாக்கி முழு முழு தொகையும் அதுல போட்டு அதை சரி பண்ண முடியாது, கூவத்தை தூர்வார முடியாது, நீர்நிலைகளை கொண்டு வர முடியாது, புதிய தேக்கங்களை கொண்டு வர முடியாது, நீர்நிலைகளை தூர்வார முடியாது. 80,000 50,000 மட்டுமே செலவாகக்கூடிய காரியங்களை கூட உங்களால நல்ல காரியங்கள், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் பதுக்கிடுவீங்க. பதுக்கிக்கிட்டு இந்த அப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு, பெரிய மீனாகிய பதவியை பிடிக்கிறதுக்கு சின்ன மீனா இந்த 5000 4000 கொடுத்து நீங்க சட்டப்பூர்வமா ஓட்டுக்கு உங்களுடைய எஜமா மோடி இருக்கார் இல்லையா, மோடி மஸ்தானுக்கு மூளையை கடன் வாங்கின மாதிரி அவர் 10,000 போட்டு எப்படி வந்து வாக்குகளை பெற்றாரோ அது மாதிரி 5000 போட்டு வாக்குகளை பெறுறீங்க. நல்லதாக தான் இருக்கு போட்டி, சபாஸ் சரியான போட்டிங்கிற மாதிரி. இனி எடப்பாடி அவர் லெவலுக்கு வந்து பணத்தை வாரி அரைப்பாரு. இப்படியாக நீங்க திருடிய பணத்துல கொஞ்சத்தை மக்களுக்கு கொடுத்துதான் ஆகணுங்கிற கட்டாயம். ஆக ஆக நீங்க நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வரமாட்டீங்க. நல்லபடியா அந்த பணங்களை ஒதுக்குற பணத்தை பதுக்காம, வீட்டுக்கு ஒதுக்காம, உங்க பாக்கெட்டுக்கு ஒதுக்காம அதை அப்படியே மக்களுக்கு செயல் திட்டங்களா கொடுத்து, அடிமட்டத்துல லஞ்சம், அடிமட்டத்துல அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அந்த லஞ்சங்கிறது மொத்தமா நீங்க சுருட்டுறீங்க அப்படின்னு சொல்ல வரல. இந்த லஞ்சங்கிறது உங்கள்கிட்ட இருந்து கடைநிலை வரைக்கும் லஞ்சமா பிரிக்கப்படுறதுனாலதான் ரோடு போடும்போது வெறும் மண்ணா போடுறாங்க. ஒரு ரோடு சாலை போடுறாங்க, அத்தனை காணொளிகள் இறஞ்சி கிடக்குது. இப்ப சமீபத்துல போட்ட ரோடு, ஏன்னா தேர்தல் வருது ரோடு போடுவீங்க, அதுக்கு விதிமுறைகளின் படி குறிப்பிட்ட ஆழத்துக்கு தோண்டி ரோடை எடுக்கணும். அடுத்தது வந்து இத்தனை அடி உயரத்துக்கு அந்த தார் சாலை போடணும். ஆனா ரோட்டை வந்து சும்மா அந்த கிளறி விட்ட மாதிரி, இந்த நெல்மணிகளை காய விடும்போது விரலை வச்சு இப்படி கிளறி விட்டா ஒரு கோடு வரும், அந்த அளவுக்கு மட்டும் கீறி விட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு, அதாவது நல்லா உறுதியா ஒட்ட முடியாம அதாவது கமிஷன்ல உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும், கமிஷன் போக அந்த கான்ட்ராக்டரால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா அவர் வீட்டுக்கு கொஞ்சம் ஒதுக்குவாரு. உங்களுடைய திமுக எம்எல்ஏல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் அதுல வேற அவங்க கொடுக்கணும். மிஞ்சி வர காசுக்கு இப்படிதான் போட முடியும். அதுல போட்டா அப்படி பாய சுருட்டுற மாதிரி அந்த தார் ரோட்டை சுருட்ட முடியுதுங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ரோடு போடுறத வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா அதுல ஒரு பெரிய வாகனம் வருமே, அதோட அந்த டயரை பார்த்தாலே நான்லாம் ரொம்ப சின்ன வயசுல போய் ஒளிஞ்சிக்குவேன். அதை பார்த்து அது நம்மளதான் கொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல ஒளிஞ்சிக்குவேன். கொஞ்சம் விவரம் ஆகும்போது பயம் விட்டு போயிடும். வேடிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 வீடு வரைக்கும் அந்த நீளத்துக்கு ரோடு போடுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நாள் முழுதா அந்த வண்டி திருப்பி திருப்பி அதுல போயிட்டே இருக்கும். அதை தோன்றதுக்கே ஒரு நாள் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல போட்டு அது இருகிறதுக்காக ஒரு 5 வீடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போடுறதுக்கே ஒரு நாள் முழுக்க முழுக்க அந்த வண்டி அதுலயே திருப்பி 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 அதுலயே ஓடிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அதை இறுக வைப்பாங்க.
ரொம்ப ரொம்ப ரேரா, ரொம்ப அரிதா அந்த கோடை காலத்துல இந்த சூரியனோட சூடு பட்டு அந்த தார் வந்து எங்கேயாவது உருகி நிற்கும். அதை வந்து அவங்க வாளியில கொண்டு போகும்போது கொட்டுறதுனால ஒரு இடத்துல தார் மட்டும் சேரும். அந்த நேரங்கள்ல அது வந்து கொஞ்சம் வந்து உருகி நிற்குமே ஒழிய ரோடு அவ்வளவு உறுதியா இருக்கும். உங்களுக்கு இந்த உறுதியான ரோடெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு ஒரு தடவை பேர்ந்து போற ரோடு தான் உங்களுக்கு தேவை. நீங்க அதுல கணக்கு வச்சுதான் திருப்பி திருப்பி ரோடு போடுற கான்ட்ராக்டை விட்டு விட்டு காசு பார்க்கணுங்கிற அந்த யுக்தியில தான் இதை நடத்துறீங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் உங்க லெவல்ல இருந்து கடை லெவல் அந்த கீழ் மட்டம் வரைக்கும் ஊழல் புறையோடி போயிருக்கனால தான் உங்களால மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியல, செயல்படுத்த மாட்டீங்க. அவ்வளவு கோடி கடன் வாங்குறீங்க, அவ்வளவு டாஸ்மாக்ல அத்தனை கோடி வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய பொங்கல் தீபாவளிக்கு நினைச்சே பார்க்க முடியாத பூஜ்ஜியங்கள்ல அத்தனை கோடிகள்ல உங்களுக்கு வருமானம் வருது. இதையெல்லாம் நீங்க சரியா நிர்வகிச்சீங்கன்னா, நீங்களும் எடுக்காம உங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்களையும் எடுக்க விடாம அதிகாரிகளையும் எடுக்க விடாம கண்காணிச்சு சரியா நிர்வகிச்சீங்கன்னா, நீங்க இந்த 5000 1000 கொடுத்து வந்து காக்கா பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாகவே எல்லா திட்டங்களும் மக்களை போய் சேர்ந்துரும். பெருவாரியான மக்கள் உங்களுடைய நன்மைகளை பெற்று பரப்புரையே பண்ண வேண்டியதில்லை. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்கிற மாதிரி நீங்க வந்து உட்காந்துக்கிட்டே ஜெயிக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டீங்க. அந்த கை நமனமங்கும். அப்படி கமிஷன் கரப்ஷன் வாங்கி 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 கை நமனமங்கும். கொஞ்சம் நமத்து போனதுல கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டு போவீங்க. இப்பவும் உங்களை குறை சொல்றதை விட இதை வாங்கிக்கிட்டு உங்களை துதி பாடுற உங்களுக்கு ஓட்டு போடுற மக்களை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்குது, கோபமாவும் இருக்குது.